ஒரு ஜாதகத்தில் புதன் வளர்த்துருக்குது, அதை குரு பார்க்குறார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, ஓகே பண்ணுங்கள். ஆனால் டே ட்ரேடிங்கில் போயிட்டு நான் பண்ணிவிட்டு அதில் டெய்லி நான் காசு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா? ரூல் நம்பர் 1. ஓகே, இதில் வந்து மற்ற கிரகங்களும் ஒரு காம்பினேஷனில் வரும், பட் இது மெயின் ரூல். ஓகேங்களா? 2வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் இது கூட ஒரு இதில் கனெக்டிவிட்டியில் இருக்காரு அப்படிங்கிறப்போ வந்துட்டு பணம் செலவாயிடும், இவங்களால சேவிங்ஸ் பண்ண முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர் ஆன் டைம் அப்படிங்கிறது எடுக்கவும் முடியாது. ஸோ அவங்களுக்கும் இது கஷ்டம். ஸோ அதனால் அங்கே போய் ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது போகக்கூடாது. இப்போ இந்த 2 பேர் கூடயும் ராகு சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இங்கே கிரிப்டோ கரன்சி பக்கம் தலை வச்சு கூட படக்கூடாது. போனாங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொன்னோம் இல்லைங்களா, 50 லட்சம் 1 கோடி அப்படின்னு கொஞ்சமாக ஆசைப்பட்டு அப்படியே மோசம் பண்ணி மொத்தமாக வலிச்சு எடுத்துடுவார். கடைசியில் அது வேறு மாதிரி தான் போய் முடியும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க வந்துட்டு இந்த ராகு புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கும்போது குரு பார்வையில் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கு. ஏன்னா குரு ஆசையை தூண்டி விட்டுடுவார், குரு பார்க்கும் இடம் வலுக்கும். அப்போ என்ன பண்ணுவார், இவங்க எல்லாம் ஏற்கனவே இவர் நல்லாவே வளர்த்து விடுவார், மேற்கொண்டு எரியிறத்தில் எண்ணெயை ஊற்றுங்கிற மாதிரி குரு என்ன பண்ணுவார், நெய்யை தூக்கி அப்படியே ஊற்றி விட்டுருவார், நல்லா கப்பான்னு எரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், வேறு மாதிரி கொண்டு போகும். ஸோ யார் ஜாதகத்துலேயும் குரு ரொம்ப வளர்த்துருக்காருன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஞ்சபிஸ்னாத்தனமாக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தான் சம்பாதிச்ச பணத்தை வந்துட்டு நல்லா பெரிய லெவலில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத முதலீடுகளில் போய் இறக்கி விட்டு லாஸ் பண்ணுறக்கூடியவங்க நிறைய பேர் இதில் இருக்காங்க.